Praise the Lord. இந்த காலை பொழுதிலும் கூட இந்த தவ காலத்திலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த 40 நாட்கள் அவரோடு சேர்ந்து கூட நாங்கள் இந்த பயணிக்கிறோம். இந்த 40 நாட்களும் ஆண்டவர் எங்களுக்கு இறைவார்த்தையினூடாக இதை பேசுகிறார் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளும் கூட ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். 2 அரசர்கள் 5வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 15வது வசனம் வரை நாங்கள் வாசிக்கிற பொழுது, சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமன் தம் தலைவரிடம் சிறப்பு மிக்க மதிப்பு பெற்றிருந்தான். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்தார். நாங்கள் ஒரு விஷயத்தை பார்ப்போம். அந்த சிரியாவில் இருக்கிற அந்த படைத்தலைவனான நாமன் அந்த நாட்டுக்கு அந்த அரசனுக்கு படைத்தலைவனாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த இறை தந்தையே அந்த சிரியா நாட்டுக்கு வெற்றியை அளித்தார். எவ்வளவு பெரிய தளபதியாக இருந்தாலும் அவனுடைய சொந்த பலத்தினாலோ அல்லது அதனுடைய சொந்த திறமையினாலோ அந்த வெற்றியை அந்த நாட்டுக்கு அவனுக்கு உரிமையாக்கி கொள்ள முடியாது இருந்தது. அந்த இறை தந்தையுடைய உதவி இல்லாமல் அந்த நாட்டுக்கு வெற்றியையும் அவனுக்குரிய அந்த புகழையும் பெருமையும் அவனாக பெற்றுக்கொள்ளவில்லை. இது எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே மாத்திரமே நடைபெற்றது. இது ஒரு நீண்ட இறைவார்த்தை என்பதனால் அதை சுருக்கி நான் உங்களுக்காக பேசுகிறேன். சிரியா நாட்டுக்கு வெற்றியை கொண்டான். ஆனால் இவ்வளவு பெருமை மிக்க இந்த சிரியா நாட்டின் படைத்தளபதி, ஆனால் அவனுக்கு ஆண்டவர் ஒரு குறையை வைத்திருந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் குறை இருக்கும். ஆனாலும் பாருங்க, அந்த படை தளபதியா இருந்தவன், அந்த நாட்டுக்கே அந்த அரசனுக்கே படை தளபதியா இருந்தவன், அவன் வெற்றியை கொண்டு வந்தவன், அவனுக்கு ஒரு குறையை ஆண்டவர் வைத்திருந்தார். தொழுநோயாளி என்ற ஒரு குறை. சிரியா நாட்டில் ஒரு முறை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொள்ளையடிக்க போகிறார்கள் இஸ்ராயல் நாட்டுக்கு. அந்த நாட்டுக்கு போய் கொள்ளையடித்து கொண்டு வரும் பொழுது அங்கிருந்து ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்து வருகிறார்கள். ஆனா இதையெல்லாம் இந்த நாமன் எதையுமே தன்னுடைய சொந்த பலத்தினால் மட்டும்தான் செய்தான். அவன் நினைக்கல இவனுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை கூட தெரியாமல் அவன் ஆண்டவர் உதவி செய்தார், வெற்றியை அளித்தார் என்பதை கூட நினைக்காமல் ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்து விட்டான். அந்த அப்படியான ஒரு காரியத்தை செய்யும் போது அவன் கடவுளுடைய மகள் என்கிற அந்த ஆடையை இழந்து போகிறான். ஆனாலும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்கிற பொழுது, நாமனின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கான் அந்த சிறு பெண். நாமனின் மனைவிக்கு அந்த படைத்தலைவன் மனைவியாக இருக்கிறவருக்கு பணிவிடை புரிந்து கொண்டிருக்கிறாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவரின் தலைவியாகிய நீர் என் தலைவரான சமாரியாவில் இருக்கின்ற இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றால் அவர் குணம் பெறுவார், அவர் சுகம் அடைவார் என்று அந்த பெண் சொல்ற ஒரு காரியத்தை நாங்கள் யோசித்து பார்ப்போம். பாருங்க, நாம நினைத்து பார்த்திருக்க மாட்டார், தான் கடத்தி கொண்டு வந்த பெண் மூலமாக, இஸ்ராயல் இருந்து கடத்தி கொண்டு வந்த பெண் மூலமாக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அந்த தொழுநோய் குணமடைவதற்கு ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை இவர் செய்திருக்கிறார். நாம எதிர்பார்க்கல. இந்த சிறு பெண் அந்த பணிவிடை தன்னுடைய வீட்டில் தன் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற பெண் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில அந்த சரீரத்தில் இருக்க அந்த தொழுநோய் நீங்க செய்வார்னு சொல்லி நாங்கள் எடுத்து பார்ப்போம். சொன்னா இதற்கு நேற்றைய தினம் இருக்க நம்ம வேதத்திலே இந்த வாசகங்களை முன்பகுதியை பார்க்கிற போது எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்த போதும் அந்த நாட்டிலே, ஆனால் நாமனுக்கு எந்த ஒரு சுகமும் கிடைக்கவில்லை, எந்த ஒரு அவருடைய தொழுநோய் நீங்கவில்லை. ஆனால் இந்த சிறுமி மூலமாக ஆண்டவர் ஒரு செய்தியை அனுப்புகிறார். நீ போ இஸ்ராயல் இருக்கிற அந்த சமரியாவுக்கு.
சமாரியா சமாரியா நாட்டை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது, சமாரியா என்பது ஒரு ஒதுக்கப்பட்டதான ஒரு இடம், ஒதுக்கப்பட்டதான மக்கள் கூட்டம் வாழ்ந்த இடத்திலே தான் நாங்கள் நேற்றைய தினம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே போய் அந்த சமாரியா பெண்ணிடத்திலே தண்ணீர் வாங்கி குடிக்க சென்ற போது, நீர் என்னுடைய மூதாதையர்களை விட பெரிய இறைவாக்கினரோ என்று கேட்கிறார். சமாரியா என்பது ஒரு ஒதுக்கப்பட்ட இடம். ஆனால் அந்த இடத்திலே தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த திறமையினாலோ இவர் எதையுமே செய்து கொள்ள முடியவில்லை. தனக்கு அந்த அந்த சிறுமியை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது, தனக்கு தீமை செய்தவர்களை, துன்பத்தை கொடுத்தவர்களை தன்னுடைய குடும்பத்திலிருந்து, தன்னுடைய சமுதாயத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து தன்னை தனிமைப்படுத்தி, அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த நாமனுக்கு பாருங்கள், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஆண்டவர் அவருடைய மனதிலே விதைத்ததினாலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய தலைவனின் கணவன் தொழுநோயுற்று இருப்பதை அறிந்திருந்து சமாரியாவுக்கு இருக்கும் இறைவாக்கின் முன்னிலையில் சென்றால் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்று சொல்வார். பாருங்கள் ஆண்டவர் செய்த செயலை. தன் மனைவிக்கு பணிவிடை புரிந்தவர், இஸ்ரேல் நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட அந்த பெண், சிறு பெண், இந்த பெண் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், சிரியா நாட்டின் படைத்தலைவனுக்கு திரும்பி இஸ்ரேலுக்கு சென்று தன்னுடைய தொழுநோயை குணப்படுத்த ஆண்டவர் திட்டம் வகுத்திருக்கிறார். பாருங்க, அங்கிருந்து கடத்தி கொண்டு வந்த இடத்திலிருந்தே அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று அந்த சிறுமி மூலமாகவே ஆண்டவர், அந்த சிறு பெண் மூலமாகவே ஆண்டவர் ஒரு செய்தியை வைத்து அனுப்பியிருக்கிறார். இது எல்லாம் எதர்ச்சியாக நடந்தது அல்ல, இது ஆண்டவருடைய திட்டமாகவே இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான திட்டங்களை ஆண்டவர் வைக்கிற பொழுது நாங்கள் அதை அனுமதிக்க வேண்டும். ஏன் இந்த துன்பம் வருகிறது, ஏன் இந்த கஷ்டம் வருகிறது என்று சொல்லி நாங்கள் அவைகளை தடை போடக்கூடாது. யார் மூலமாக அந்த உதவியை வரலாம், யார் மூலமாக ஒரு செய்தி ஆண்டவர் அனுப்பலாம். எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே, எங்களுடைய சிஆர்எல் சபைக்குள்ளே நான் எப்படியாப்பட்ட திறமைசாலியாகவும், நான் பெரியவன், நான் 10 ஆண்டு 15 ஆண்டு இந்த அனுபவத்துக்குள் இருக்கிறேன், ஆண்டவரோடு நடந்து செல்கிறேன், எனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு நாங்கள் நினைக்க கூடாது. யார் மூலமாவதாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அந்த சிறு பெண் மூலமாக வரும் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை தன்னுடைய வீட்டில் இருக்க அந்த பெண்ணிடத்திலிருந்து. ஆனால் ஆண்டவர் வகுத்த அந்த திட்டத்தை அதை அவனுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறார். ஒதுக்கப்பட்டிருந்த சமாரியா பெண்ணிடத்துல அந்த இடத்துக்கு அனுப்பப்படுகிறார் நாமன். ஒடுக்கப்பட்ட மக்களை இறைவன் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து ஆன்ம தாகத்தை தீர்க்கும் தண்ணீரை கொடுப்பதற்காகவே வந்தார். அதே போலத்தான் நாமனுடைய வாழ்க்கையிலையும் தனக்குள் இருந்த அந்த ஏக்கத்தை, அந்த கவலையை, அந்த கஷ்டத்தை போக்கவே ஆண்டவர் இந்த சிறுமி மூலமாக உதவி செய்தார். ஆனால் அந்த சிரியா நாட்டில் உள்ள அரசன் என்ன செய்கிறான்? இந்த காரியத்தை போய் நாமன் தன்னுடைய சிரியா நாட்டிற்கு அரசனிடத்தில் சொல்ல போது உடனே அவர் என்ன செய்கிறார்? நான் இஸ்ரேல் நாட்டில் உள்ள அரசனுக்கு நான் ஒரு செய்தியை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் நாட்டில் மீண்டும் அங்கு திரும்பி செல்லும்படியாக நாமனின் தொழுநோய் குணமடையும்படியாக அந்த இடத்துக்கு ஆண்டவரால் அனுப்பப்படுகிறார். அங்க பாருங்க, அந்த அரசன், அவனுடைய வாழ்க்கையில அந்த அரசன் சொல்லுகிறான், ஒரு மடலை அனுப்புகிறேன், நான் அவனுக்கு பணமோ பொன்னோ பொருளோ பதவியோ பட்டாடையோ பொற்காசுகளையோ கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவனுடைய தொழுநோயை சுகப்படுத்துவதற்கு தேவைப்பட்டது பட்டாடையோ அல்லது பணமோ பொருளோ எதுவுமே கிடையாது. 1000 பொற்காசுகளோ கிடையாது. இவை எதையுமே கொடுத்து நாமனுடைய சரீரத்தில் இருக்கிற தொழுநோயை குணப்படுத்த முடியாது என்பது ஒரு உறுதியான விஷயம்.
இது நாங்கள் கவனிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய திறமையினாலே எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பண பொருள்னாலே எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவனுடைய மகள் அங்கீகாரத்தை எதினாலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய சுய பலத்தினாலோ எங்களுடைய திறமையினாலோ பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவரிடத்தில் உறுதியாக எங்களுக்கு சொல்கிறார். ஆனால் நாமன் இந்த ஒரு காரியத்தை உணர்ந்தார். பணம், பொருள், பதவி இவைகள் எதனாலுமே தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதது என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனாலும் இஸ்ரேலின் அரசன் அம்மடலை படித்தவுடன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பியிருக்கிறார், இயலுமா? என்னோடு ஒருவனை என்னிடம் அனுப்பியிருக்கிறார், தொழுநோயை குணப்படுத்த சொல்கின்றானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுள் அடிவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டதை செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் உன் ஆடைகளை கிழித்துக் கொண்டீர், ஏன் உன் ஆடைகளை கிழித்துக் கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அதுதான் பாருங்க, அந்த இடத்துல எத்தனையோ இறைவாக்கினர்கள் சிரியாவிலும் அவர் அந்த நாடை சுற்றியும் இருந்தும் ஆண்டவர் திரும்பியும் அந்த எலிசாவிடத்தில், அந்த இஸ்ராயலிலே இருக்கிற அந்த எலிசாவிடத்திலே போய் சுகம் பெறும்படியாய் அந்த இடத்திலே ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், ஒரு இறை தூதுவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். நான் கடத்தி கொண்டு வந்த அந்த பிள்ளைகளுடைய ஊரிலே ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்திருக்கிறார். ஆனால் சிரியாவில் இருந்து வந்த மடலை அவர் இஸ்ரேல் அரசன் படித்து விட்டு கோபப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மடலிலே எழுதப்பட்டது சொத்துக்களும் பணங்களும் இவை எல்லாமே கிடைக்கப்பெறும் என்று சொல்லி, அதை கொடுத்தால் அவன் சுகம் கிடைக்கும் என்று நினைத்தான். பெண்ணின் மூலமாக, அந்த சிறு பெண்ணின் மூலமாக சொல்லப்பட்ட அதே சமாரியா இறைவாக்கினர் எலிசாவிடம் அவர் வந்தார். நாமன் நினைத்தது நாமன் நினைத்தார், அந்த இறைவாக்கினர் தன்னை அழைத்து கைகளை வைத்து சுகப்படுத்துவார் என்று நினைத்தார். பெரிய அற்புதத்தை அவர் முன்பதாகவே செய்வார் என்று நினைத்தார். நாமனுக்கு தெரியாது, இவர் போய் ஜோர்தான் நதிக்கரையிலே நீ முழுகி எழும்புகிற பொழுது உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற நோய் குணமடையும் என்று எலிசா சொல்லுகிறார். ஆனால் அவன் கோபப்பட, இவர் என்ன இப்படி சொல்லுகிறார்? நான் நினைத்தேன் ஒரு அற்புதத்தை இந்த இறைவாக்கினர் செய்வார் என்று சொல்லி, ஆனால் கைகளை வைத்து குணப்படுத்துவார் என்று நினைத்து பார்த்தார். ஆனால் அந்த ஒரு காரியம் அந்த இடத்திலே நடக்கவில்லை. அந்த ஜோர்தான் நதிக்கரை எதிர்காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை மீட்பை கொடுக்க, எங்களுக்கு ஆடையை கொடுக்க, அவருடைய சொந்த மகளாக இருக்கிற அந்த ஆடையை கொடுக்க வரப்போகிற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே தான் ஞானஸ்தானம் பெற போகிறார். பரிசுத்தாவினுடைய அக்கினி அந்த இடத்தில் இறங்கி வந்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்ல போகிறார். அந்த இடத்தில்தான், அந்த நதியிலே தான் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவர் நினைக்கல. ஆனால் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம், இதை மறுக்கிறார். இந்த இடத்திலே போய் நீ முழுகி எலும்பு உனக்கு குணமாகும் சொல்ல, அவரோடு இருக்கிற அந்த சேவகர்கள் அவர்கள் சொல்லவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் என்ன இப்படி சொல்கிறார்? நம் மீது சில வேளையில் அவர் அக்கறை காட்டுகிறார்கள். அந்த அவரோடு கூட இருந்தவர்கள், இவர் வேற ஒன்றுமே சொல்லவில்லை, நீங்கள் போய் அந்த இடத்திலே முழுகி எழும்புங்கள், உங்களுக்கு சுகம் பெறும் என்று தானே சொல்லுகிறார்கள். இதை விட பெரிதான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தால், அந்த இறைவாக்கினர் சொல்லியிருந்தால் நீங்க செய்வீர்கள் தானே என்று சொன்னார். ஆனா அந்த காரியத்தை அவர் பாருங்க, அந்த
நாமளுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது சிறுமி மூலமாக சொன்னார். இரண்டாவது அவரை சுற்றி இருக்க சேவகர்கள் தன்னோடு இருப்பவர்கள் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் போர் இதை செய்யும் என்று சொல்லி. ஆனால் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இப்படியானவர்கள், சிறியவர்கள், எங்களோடு கூட இருப்பவர்கள் ஒரு காரியத்தை சொல்லும் போது நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை மறுக்கிறோம். அதற்கு நாங்கள் தடை போடுகிறோம். இவர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று சொல்லி. ஆனா அவன் ஒரு அவ்வளவு பெரிய படைத்தலைவனாக இருந்தும் அந்த சேவகர்கள், அவரோடு இருந்தவர்கள் சொல்வதை ஆண்டவர் கேட்கும் அளவுக்கு அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி மாற்றியிருந்தார். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை, நாங்கள் வகுத்திருக்கிற அந்த பெரிய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போதுதான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய எண்ணங்களையும் தாழ்த்துகிற பொழுது, ஆண்டவர் முன்னில் நாங்கள் அடிபணிகிற பொழுது, ஆண்டவர் எங்களை பயன்படுத்த, அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாங்களும் இப்படியாக ஆண்டவருக்கு முன்பதாய் முரடிப்படுத்திக் கொண்டிருந்தோம் சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவதில்லை. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போவதில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேறப் போவதில்லை. ஆனாலும் அவன் மதிப்பு பெற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியின் மூலமாக அவன் போய் அந்த இடத்திலே அவன் இறைவாக்கினர் மூலம் சொன்னதை கேட்டு அவன் செய்ததினாலே அவனுடைய பாவங்கள், அவனுடைய பழைய நிலைமை, அவன் இஸ்ராயல் நாட்டுக்கு எதிராக, அந்த ஊருக்கு எதிராக செய்த எல்லா பாவ காரியங்களும் எல்லா காரியங்களும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் நிலைகுலைந்து போகிறது. அவன் இறைவனுடைய மகன் என்ற ஆடையை பெற்றுக் கொள்கிறான். இறைவனுடைய மகன் என்ற அந்த ஆடையை பெற்றுக் கொண்டதினாலே அவனுடைய சரீரத்தில் இருந்த அந்த தொழுநோய் குணமாக எப்படியாக சொன்ன, அவன் போய் 7 முறை முழுகி எழும்புகிற பொழுது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரம் போல, உடம்பு போல மாறியது. இது ஏன் நடந்ததுன்னு கேட்டால், அவன் சாதாரண ஒரு மனிதனாக, அவன் ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அடிபணிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவனுடைய மகனாகவே மாறி ஆண்டவர் கொடுத்த அந்த செய்தியை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டான். தன்னை அர்ப்பணித்தான் அந்த வார்த்தைக்கு. அந்த அர்ப்பணித்த பொழுதுதான், அந்த அர்ப்பணித்ததன் மூலமாகவே ஆண்டவனுடைய வாழ்க்கையில அவருடைய சரீரம் அப்படியே ஒரு சிறுபிள்ளை போல மாறியது. அவனுடைய ஆண்டவருடைய மகன் என்ற அந்த ஆடையை பெற்றுக் கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், காரியங்களை செய்வார். இதே போலத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய மகள் என்கிற ஆடையை நாங்கள் இழக்கிற பொழுது, பாவம் செய்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவருடைய மகள் என்கிற ஆடையை இழந்து போகிறோம். இது உறுதியானது. இதை நாங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறோம். எங்கென்று கேட்டால், பாவ சங்கீதத்தின் மூலமாக நாங்கள் குருவானிடத்திலே பாவ அறிக்கை செய்கிற பொழுது, ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பு அளிப்புகிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த மகள் என்ற ஆடையை மீண்டுமாக பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் இழந்து போகிற கடவுளுடைய மகள் என்ற ஆடையை இழந்து போகிற பொழுது எங்களுக்கு என்ன நடக்குது? நாங்கள் ஆதியாகமம் தொடக்க 50வது அதிகாரத்தில் நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது, ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய மகள் என்கிற ஆடையை தான் இழந்து போனார்கள். அவர்களுடைய உடுத்தியிருந்த ஆடை அல்ல இழந்து போனது. பாவம் செய்தபடினாலே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே, அதை ஏற்றுக்கொள்ளாதனாலே அவர்கள் ஆண்டவருடைய சொந்த மகள் என்ற ஆடையை இழந்து போகிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நாளும், இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல ஆண்டவருடைய ஆடையை அணிந்து கொண்ட மகளாக அல்ல, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுக்க, ஜீவித வாழ்க்கை முழுக்கமாக ஆண்டவருடைய சொந்த மகளாக வாழ்வதற்கான அந்த ஆடையை இழந்து போகக்கூடாது என்று உறுதியான நம்பிக்கை எடுப்போம், ஒரு உறுதிப்பாட்டை எடுப்போம். நாம் அவருடைய சரீரம், அவருடைய ஆடையை இழந்து போகக்கூடாது. ஆகவே இறைவாக்கினருக்கு சுகம், நாமனுக்கு சுகம் கிடைத்தது. அவருடைய சரீரம்
இறைவன் இறைவாக்கினர் மூலமாக அவனுக்கு செய்த அற்புதத்தை அவன் உணர்ந்தான். ஆண்டவர் அவரோடு இருக்கிறார், அவருடைய குரலுக்கு செவி சாய்த்தார் என்று அவன் தன்னை அர்ப்பணித்தல் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அடைந்தது. அவன் அவமதிப்பதில்லை. ஆகவேதான் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் இதை பெருசாக நான் வாசிக்க போகவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். பெரிய ஒரு வாசகம் உள்ளபடினால் இதை சுருக்கி நான் அந்த கதையை உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களோடு சொல்லிக் கொண்டிருக்கேன். நானும் நீங்களும் இந்த தவக்காலத்தில் பாவம் செய்கின்ற பொழுது, இறைவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது, சீடத்துவ வாழ்க்கையிலே போட்ட சீடத்துவ வாழ்க்கையிலே பொறாமை, எரிச்சல், தன்னலம், பெருமை, இச்சை, காமவெறி, இயலாமை, சோம்பல் இவ்வாறான இறைவன் அன்பை மறந்து உலக லௌகீக வாழ்க்கையில் வாழும் பொழுது இறைவன் எனக்கு உங்களுக்கும் வாக்களித்த இறைவனுடைய மகன் மகள் என்ற அடையாளத்தை இழந்து போகின்றோம். நானும் நீங்களும் எப்போதும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவர் மீது தாகம் கொண்டு எதிர்பார்ப்போடு அவருக்காக எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் காத்து அவர் அண்டையில் வாழும் தருணம் வாழ்வதரும் நீரை, ஒளியையும் உண்மையும் அனுபவித்து கடவுளுடைய பீடத்துக்கு செல்வதற்காக நாங்கள் நடப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அழிக்கவும் உலக காரியத்தில் நாட்டம் கொண்டு சிறைப்பட்டு வாழும் என்னையும் உங்களையும் தன்னுடைய அழியா சொத்தாக மாற்ற மனித தன்மையை அடைந்து இறைத்தன்மையை இழந்தார். ஆனாலும் தன் ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆண்டவர் ஒரு இறைவாக்கினர், அவர் அற்புதம் செய்ய வந்தார், தங்களுக்கு நிலைவாழ்வை அளிக்க வந்தார் என்று அந்த வாசகத்திலே நற்செய்தியிலே வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எலிசாவுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக நடந்தது. எலியாவுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, பரிசேயரையும் சமாரியாரையும் வரி தண்டுவோரையும் பாவிகளையும் அந்த நாட்டில் இருந்த எல்லா பாவிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு செய்தார். அந்த நற்செய்தியை நாங்கள் வாசிக்கிற பொழுது எங்களுக்கு விளங்கும் நசரேத்தூரிலே இயேசுவுக்கு என்ன நடக்கிறது சொல்லி அவர் ஓட்டுச்சுருளை இருக்கிறார். நேற்று தினம் நம்ம வாசத்திலே வாசிக்க கேட்கிறோம். இதற்கு முன்புள்ள பகுதியை நாங்கள் 16 தொடங்கி 23 வசனங்களை நாங்கள் வாசிக்க பொழுது ஆண்டவர் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்தார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவும், பார்வையற்றோர் பார்வையை பெறவும் பெறுவர் என முழங்கிட்டும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கிடவும் அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பிய திட்டத்தை அந்த இடத்திலே அந்த சபையிலே எல்லோருக்கும் முன்பதாக சொல்லுகிறார். பின்னர் அந்த ஏட்டுச்சுருளை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கினர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்றது என்றார். பாருங்க, அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது இப்பாடாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனாலும் இந்த கடைசி பகுதியில் நாங்கள் 24 இருந்து 30 வரைக்கும் நாங்கள் வாசிக்கிற பொழுது சமாரியாவிலும் எலிசாவும் எலியாவுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கிறது சொல்லி, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, எலிசாவை நாங்கள் எலியாவை எடுத்து பார்த்தோம்னு சொல்லலாம். 1 அரசர்கள் 17வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு ஆண்டவர் எலியாவை சாரிபாத்துக்கு போக சொல்லுகிறார். அந்த சாரிபாத்திலே இஸ்ரேலிலும் பஞ்சம், ஆனாலும் சாரிபாத்திலும் பஞ்சம். ஆண்டவர் பாருங்க,
எலியாவுக்கு ஒரு சோதனையை வைக்கிறார், அந்த கைம்பெண்ணுக்கும் ஒரு சோதனை வைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு உணவளிப்பேன்னு சொல்லி. எலியா அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்திலே ஒரு கைம்பெண் இருக்கிறார். அவர் சொல்லி பொறுக்கி கொண்டிருக்கார். அவளை பார்த்து, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, அதோடு சேர்த்து எனக்கு கொஞ்சம் அப்பவும் சுட்டு கொண்டு வான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் எலியா ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க எங்களுடைய வாழ்க்கையில எலியாவுக்கு அந்த சோதனையை பாருங்க, அங்கேயும் உணவில்லை, இங்கேயும் உணவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை போஷிப்பேன் சொல்லி. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை, துன்பங்களை அனுமதிக்கிற பொழுது, அதை நாங்க அனுமதிக்கிற பொழுது, இவையெல்லாம் ஏன் எனக்கு வருகிறது என்று நாங்கள் கேள்வி கேட்காமல் அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது, எங்களுக்கு வருகிற சோதனைகளை, தடைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். சாரிபாத்திலே அப்படிதான் நடந்தது. அவள் சொன்னது, ஐயா எனக்கும் என் பிள்ளைக்கும் உணவு அறிந்து விட்டு சாப்பிட்டு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது சொல்லி. ஆனால் அவைகளை ரொட்டி சுட்டு கொண்டு வந்து கொடுத்து, நீ முதல் உன்னுடைய இதை நீ ஆண்டவருக்கு கொடு, ஆண்டவர் உனக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவான்னு சொல்லி. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் வந்த போது அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். சாரிபாத்திலே அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு சாரிபாத் அனுபவத்தை வைத்திருக்கிறார். அவைகளை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது பெரிய ஒரு காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு சாரிபாத்தையும் ஆண்டவர் பெரிய அற்புதமாய் மாற்றுவார். அந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அது அழகாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அழகாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்க அந்த சாரிபாத் அனுபவத்தை, அந்த தடைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற போது அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இப்போது கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னுடைய சரீரத்தை, என் ஆன்மாவினுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? ஆண்டவரே, நான் இந்த உம்முடைய மகன் மகள் என்ற ஆடையை இழந்து போகாது மட்டும் அணிந்து நீர் கொடுத்திருக்க இந்த புத்திர சுவிகாரத்தின் வாழ்க்கையில் வாழ உதவும். என்னை ஆசீர்வதியும், என்னை நிறைவாக்கும். வரும்போது விலகி போகும் என்று வசனம் சொல்லுது. உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவும். எபேசியர் 5:17 சொல்கிறது. 1 கொரிந்தியர் 5:17 ஒருவர் கிறிஸ்துவோடு இருந்திருக்கும் போது புதுப்படைப்பாக மாற்றப்படுகிறார். நாங்கள் இந்த தவக்காலத்தில் ஆண்டவருடைய மகனாக மகளாக புதுப்படைப்பாக மாற ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை நிலை நிறுத்தும், எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒருவருக்கே உரித்தாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.